அங்கேருந்து வரணும். சரியா? இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. முறுக்கு சொல்றோம் மக்கள்ஸ், முறுக்கு மக்கள்ஸ் எல்லாத்துக்கும் மதிய வணக்கம். இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க. இப்போ வந்து முறுக்கு சுட போகிறோம். வேற லெவலில் இருக்க போது தமிழ்நாட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாம் மக்களே, வாங்க முறுக்கு சுடுவோம். கொட்டுங்க. இதில் நம்ம என்னென்ன போட்டிருக்கிறோம்? மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் ஓமப்பில்லு, அப்புறம் அரிசி வந்து ஆட்டிட்டேன். அரிசி அது எத்தனை கிலோ? 2 கிலோ. 2 கிலோ அரிசியில் முறுக்கு சுடுறோம். ஓகே மக்கள்ஸ், 2 கிலோ அரிசியில் முறுக்கு சுடுறோம். தேவையான பொருள் எல்லாம் எது எதுன்னு சொல்லியாச்சுங்க. எள்ளு போடல, அது நல்லா இருக்காது, கசக்கும். சீக்கிரம் கெட்டு போயிருங்களா முறுக்கு? அதான் அதாங்க, எள்ளு போடலைங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்குங்களா? சில பேர்த்துக்கு எள்ளு பிடிக்கும், எங்களுக்கு எள்ளு பிடிக்காது, அதனால எள்ளு போடலைங்க. இது வந்து ஓமங்க. அதாவது முறுக்கு சுடுறப்ப பார்த்தீங்கன்னா ஓமம் வாசம் அடிக்கும். இந்த ஓமத்தை வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே போடக்கூடாதுங்களா, புடைக்கணுமாமா. இதில் வந்து கொஞ்சம் தூசு குப்பையெல்லாம் இருக்கும். மிளகாத்தூள், அதிக அளவில் மிளகாத்தூள் போட்டாச்சு, நல்லா காரமாக இருக்கும். நெக்ஸ்ட் நெய்யில் முறுக்கு கூத்தலாம். அதெல்லாம் எடுக்க கூடாதுடா. ஆவி நெய்ங்க, முறுக்குக்கு ஆவி நெய் ஊத்துறோம். வேற லெவல். நல்லா மொறுமொறுன்னு ஒரு முறுக்கு நெய் ஊத்துனா. ஓகே கேர்ள்ஸ், வேற அடுப்பில் தான் முறுக்கு சுட போகிறோம். அதான் சட்டியை தூக்கி அடுப்பில் உட்கார வச்சாச்சு. இது விரவு. இந்த இடத்த அப்படியே முறுக்கு சுட்டுக்கலாம். அதான் கேர்ள்ஸ், அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றி முறுக்கு சுட வேண்டியதான். எடுக்கிறீ கரெக்டா? எண்ணெய் ஊத்துறேன். நான் கட் பண்ணி தரேன். எங்க அம்மா இல்ல இந்த கட் பண்ணிட்டு ஊத்துமா. ஹாய், சிரிச்சிட்டு இருக்கிற. எத்தனை படிக்கிறா? 2ஆவதா? பேரு வர்ஷினி. ஏதாவது திருக்குறள் சொல்லு. தெரியாதா? சரி சொல்லு. ஏதோ ஒன்று சொல்லு. இது சொல்லு. திருக்குறள் சொல்லு, இல்லைன்னா இங்கிலீஷ்ல போயம் சொல்லு. தெரியாதா? சரி, முறுக்கு சுட்டுட்டு வந்து பார்த்துக்கிறேன். புட்டோடுங்க. நல்லா கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோதான், வெற்றிகரமாக முதல் முறுக்கை போட்டாச்சு.
ஒரு இதுக்கு எத்தனை ஒரு 5-6 முறுக்கு போடலாங்களா ஒரு அடசுக்கு? அவ்வளவுதாங்க போடுங்க. 4 போடலாம். நாளைக்கே 4க்கு எண்ணெய் பத்தல, சட்டி சின்னதா போச்சு. பெரிய சட்டி இருந்து எண்ணெய் 2-3 லிட்டர் கூட ஊற்றலாம். ஆ சட்டி பெருசா. ஆமா. இந்த மாதிரி தான் மக்கள்ஸ். அந்த முறுக்கு போடுற வழக்கில் வந்து மாவை உள்ள நல்லா அழுத்தி விட்டு இது மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணா அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணால் அப்படியே முறுக்கு ரவுண்டாக வருது பாருங்க. சூப்பர். இந்த மாவு சின்னவே இருக்காது. யா இன்னும் ஐட்டல் வேணுது. 4 போட்டாச்சு ஒரு அடசுக்கு. ஓகே. எத்தனை படிக்கிற? 4வது. பேரு? சிவரஞ்சனி. சரி, தமிழ் ஏதாவது பாட்டு, திருக்குறள், வேற ஏதாச்சும் எதுவும் தெரியாதா? இங்கிலீஷ்ல பாயமா எதுவும் தெரியாதா? என்ன ஸ்கூல்ல படிக்கிற? எந்த ஊரு? காரப்பள்ளி. அருவங்காடு ஸ்கூல்னா காரப்பள்ளி ஸ்கூல்ல படிக்கிற ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. ஸ்கூல் பேரு? அருவங்காடு. அருவங்காடா? ஸ்கூல் பேரு அருவங்காடா? பிளாஸ்டிக் இது மாதிரி 7 கிலோ மாவா? 7 கிலோ மாவு. பொங்கலுக்கு எங்க அக்கா வீட்டுக்கு, எங்களுக்கு இன்னும் 2-3 பேர பிள்ளைங்க. பொங்கலுக்கு நான் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உங்களுக்கு தானே ஊருக்கு போயிருந்தேன். 7 கிலோ மாவு விடி சுட்டு இருந்தேன் நானும் அம்மா. எங்களுக்கு 1 கிலோ கொடுத்துட்டாங்க. 6 பேர் பரம்பத்தியம். 7 கிலோ மாவு சொல்றதுன்னா உங்களுக்கு 10 மணி நேரத்துக்கு மேல ஆயிருமே. சின்னதா போச்சு அடுப்பு. வேற அடுப்பு வீட்டுல கேஸ் அடுப்புலயே செஞ்சதுனால கடாய் பெருசா இல்ல. அதனால ஒரு அடசலுக்கு 4 முறுக்கு போறது பெரிய விஷயமே போச்சு. 1 மணி நேரம் ஆகி போச்சு. 7 மணி நேரம் ஆகி போச்சு. மணி 12:30 மணி ஸ்டார்ட் பண்ணி மணி 9:30 ஆயிடுச்சு. கணக்குக்கு 9-9:30 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா முடிச்சிட்டோம். நீயே வச்சுக்கோ. எங்க அம்மாளுக்கு கொடுத்த கூட மழை மழைன்னு மூஞ்சி ஆயிடுது. என்ன பாருங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆளுக்கு ஒரு மேய்ச்சி வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குதுங்களாம்மா முறுக்கு. இங்க ஒரு ஆள் முறுக்கு வாங்கிட்டு அதுக்கு கொடுக்காத. அது மட்டும் சின்ன பிள்ளை இல்லையா? இருந்தாலும் அதுக்கு வேண்டாம். வேடிக்கை பார்க்கட்டும். நல்லா இருக்குதா? நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு. நல்லா மொறுமொறு நல்லா வந்திருக்கு. நல்லா இருக்கு. காரம் எல்லாமே கரெக்டா, உப்பு எல்லாமே டேஸ்ட் கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. மொறுமொறு இருக்கு. உனக்கு? சூப்பர் சூப்பர். என்ன பாப்பா உனக்கு? சூப்பர். நல்லா இருக்கு. கரெக்ட் டேஸ்டே வந்துருச்சு. தங்கன்னு ஒரு தட்டமா எடுத்தா அம்மா இன்னொரு பெரிய டேஸ்ட். நல்லா தான் இருக்குது. மொறுமொறு சூப்பரா இருக்குது. அதே அரிசி உள்ள போட்டா நல்லா இருக்காது. சூப்பரா இருக்கு. காரம் தெரியும். இந்த வாய் சப்பு கட்டுது. அது வேணுங்கப்பா. அதான் அங்க பாருங்க, வாயை பாருங்க. வச்சுக்கா. முறுக்கு சாப்பிட்டு பழகுது. சப்பு கட்டுது. முறுக்கு பழகுது பாருங்க. உங்க அம்மா தந்து கூட அதுக்கு வேண்டாம், தர வேண்டாம். நீ சாப்பிடு. வீடியோ எடுத்துட்டு இருக்கும்ல. முறுக்கு சாப்பிடு. 2 பேரும் உட்காந்து தங்க உட்காந்து. சூப்பரா இருக்கு. அப்படியா? சண்டே ஸ்பெஷல் உங்களுக்கு.
அப்பா இடுப்பு கொஞ்சம் வலி போச்சு. இடுப்பு வலி நான் பிடிக்குமா? கட்டக்கு முட்டக்குன்னு அரைக்குத. ஆமா. ஜிம்மிக்கு முறுக்கு போடுறோம். சாப்பிட்றா சாப்பிடு. திங்க மாட்டேங்கிறான். ரொம்ப லேட்டாகும். என்ன வீடியோ? உண்மையெல்லாம் எடுத்தது நல்லா கேவலமா இருக்கு. இருக்கா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ள போட்டுட்டு அப்படியே வெந்ததை டக்குன்னு அப்படியே எடுத்துக்கிட்டு அவ்வளோதான். அந்த பக்கம் நல்லா ஜூம் அந்த பக்கத்துல நல்லா தெளிவா நீட்டா இருக்கு. வைத்துடு. சூப்பர், வேற லெவல். அவ்வளோதான். இங்க எப்படி போட்டுருக்கீங்கன்னு பாக்குறேன். அதாங்க இதே மாதிரியே ரவுண்டா சுட்டு தெரியாம சுடுது. பாதியில கொணக்கனே போகுது. அதான் நேராக தான் போயிருக்கு பாரு. பாதி ஃபேக்டரியில் போட்ட மாதிரி போயிருக்கு. எவ்வளவு காசு தர? உனக்கா எவ்வளோ காசு வேணும்? பட்டக்காரி அவ்வளோதான் மகாஸ். இந்த மாதிரி சுட்டிகிட்டே இருக்க வேண்டியதாங்க. நாம் அப்படியே சுட்டதை டேஸ்ட் பண்ணி பார்த்து அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேலே சுட்டுனாங்க. ஓகே, பத்து முறுக்கு உங்களுக்கு. எப்படி சாத்த நீ அப்படி வச்சுக்க. பாப்பா நீ சென்டரில் வச்சுக்கோ. சாப்பிடுங்க. சாப்பிடு. நல்லா இருக்குதா? சாப்பிடுங்க. அவன் டென்ஷன் ஆயிட்டான். முருகா சாப்பிட கீழே போடக்கூடாது. கீழே போட்டுனா முருகுல சாப்பிட சாப்பிடாங்க பாட்டு. சாப்பிடுங்க. சாப்பிடுறா அப்பளம் இருக்க மாதிரியே இருக்கா? கொஞ்சம் நல்லா வெந்திருக்கா? பரவாயில்ல. அடிச்சுடுங்க அடிச்சுடுங்க. அது முறுக்கு கொடுக்குறாயா? முறுக்குக்கு சண்டை நடக்குது. வெறும் குண்டாதான் இருக்குது. அதுக்கு குண்டாவை நக்கிட்டு போவோம் பாப்பா. அதுக்கு முறுக்கு தராதீங்க. ஓகே சரி, எல்லாம் சாப்பிடுங்க. ஓகே பாய். ஓகே பாய் சொல்லுங்க 2 பேரும். ஓகே. சூப்பராக மறுமறுன்னு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி வீட்டில் சுட்டு சாப்பிடுங்க, வேறு லெவல் இருக்கும். நாமளே சொந்தமாக மாவெல்லாம் ஆட்டி அரிசி மாவு வாட்டிட்டு வந்து அது தேவையான பொருளெல்லாம் போட்டு சுத்தமான எண்ணெயில் சுட்டு நீட்டாக சாப்பிட்டுக்கலாம். தேவையான பொருள் என்னன்னு சொல்லிடுங்க. ஆரம்பத்தே சொல்லியாச்சு, அவங்க சொல்லிட்டாங்கலாம். ஊருக்கு சொல்கிற தேவையான பொருளை வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லி வீடியோ பார்த்துட்டு தான் வந்துருப்பீங்க. இதேமாதிரி சுட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய். அப்படியா?